எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் சாப்பிடவே இல்லை. எனக்கு வயிறு ரொம்ப ஏதோ ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. அதனால் காலையிலேருந்து எதுவுமே கிடையாது. அதனால் இந்த ரெமெடி என்னதுன்னா, சீரகம், பட்டை, லவங்கம், இஞ்சி, லெமன் போட்டு தேன் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு. இது ஏதோ ஒரு தேனுன்னு சொல்லி ஏமாற்றி விற்றுட்டாங்க போல இருக்குப்பா. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே சர்க்கரை பாவம் இந்த மாதிரி நிற்குமா? இது நிஜமான தேனா அப்படின்னு தெரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ நிற்கிது பாருங்கள் இந்த அடியில். இது சுகர் போல் எனக்கு ஒரு மாதிரி சாப்பிட்டா ரவையை ஊற வச்சு அதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீலாக இருக்குது. இது ஏதோ ஆஸ்திரேலியா தேன், அமெரிக்கா தேனுன்னு சொல்லி விற்றாங்க. ரேட்டும் ஓவரு. ஆனால் இது எப்படி இது நிஜமானே தெரியல. இங்கே பாருங்கள், தெரியுதா? உள்ளுக்குள்ளே இப்படி தேன்னா எப்படி இருக்கும்? நான் ஸ்பூனில் எடுத்து காட்டவா? இன்றைக்கி நான் எதுவுமே சமைக்கலை. இதுக்கு மேலே தான் சமைப்பேன். சமைச்சிட்டு நான் வேணால் வீடியோ போடுறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்பூனில் எடுத்து காட்டலாம். இது பாருங்கள், இது உள்ள நிறையில இதில் எடுத்து காட்டலாம். இங்கே பாருங்கள், இது என்னது இதுன்னே தெரியல. இப்படி தான் இருக்குமா தேனுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னது தெரியுதா? எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி இந்த ரவையை ஊற வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னா செம்ம ரேட்டு. எதுக்காக இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. நான் ஒரு பாதி தான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிவிட்டு நானும் 3 நாளாக இதை பார்க்குறேன். 4 நாளாக இப்படியே தான் கிடக்குது. சரி, இது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னன்னு எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம். இது சாப்பிட்டு இது ட்ரை பண்ணுங்கள். அந்த வயிறு உப்பசம், வயிறு ஒரு மாதிரி இருக்கும்ல, பொறுமுறை மாதிரி, அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா வயிறு ஃப்ரீயாகும். இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் அதை போடணும். இதுக்கு மேலே போட்டு கொதிக்க வைப்பேன். கருவேப்பிலை, சீரகம், பட்டை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. இஞ்சி, தேன், லெமன். நன்றி, வணக்கம்.